நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது கலர் ஹோம்ஸ் காஞ்சிபட்டணம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேஷ்டிகள் செட்டுகள், கோ பிரசன்ட் பை உட்பக்கர் ஃபர்னிச்சர். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாரத்துல நம்ம இருக்கோம், தீபாவளி வாரத்துல. நேயர்கள் அனைவருக்குமே மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனம் நிறைந்த தீபாவளி நல் வாழ்த்துக்கள் சொல்லிரு மச்சான். தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். எஸ், தீப ஒளி மாதிரி உங்க வீட்டுல எப்பயுமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கட்டும். அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி வாரத்தை மேலும் மேலும் செலிப்ரேட் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு நாள் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. யார் மச்சான் அந்த நாள் செலிபிரிட்டிஸ்? இவங்க வந்து ஒரு படத்துல இருந்து வந்திருக்காங்க மாமா. ஒரு மூவி டீம். ஓகே மச்சான், முதல் செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு நல்ல கோரியோகிராஃபர். ஓகே. ஒரு நல்ல நடிகர். ஓகே. என்ன பிரயோஜனம்? நான் எப்படி சொல்றேன்? ரயில்வே ஸ்டேஷன்ல வெள்ளரிக்காய் விற்கிற பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கிறார் மாமா. ஓ மை காட். அடுத்த வரவரு அடுத்த செலிபிரிட்டி யாரு? அவரும் ஒரு மிகச்சிறந்த கோரியோகிராஃபர் மாமா. ஓகே. ஆனா ரொம்ப பணிவான ஆளு. அப்படிதான் இருக்கணும் மனுஷன். ஃப்ளோர்லயே தான் இருப்பார். ஏன் எந்திரிக்க முடியாதா? டேய், முட்டி மூவ்மெண்ட் போற பெரிய ஆள்ரா மாமா. ஓ, ஃப்ளோர் மூவ்மெண்ட் அவரா? ஒருவேளை உனக்கு கை கால வலி கிளி ஏதாவது ப்ராப்ளம்னா அவர்கிட்ட போனா போறோம். முடிச்சிடுவாரா? டே போட்டு ஆட வச்சிருவாருன்னு. அப்படி சரி பண்ணிடுவாரு. ஏன்டா மாட்டி விடுற? சரி ஓகே. மூணாவது செலிபிரிட்டி இவரை பத்தி சொல்லி ஆன மாமா. சொல்லு மச்சான். அவர் போட்ட மியூசிக்கால தமிழ்நாடே குலுங்கி ஆடுதுன்னா பாரு மாமா. தமிழ்நாடே ஆடுதுன்னா பரவாயில்ல, நீ சொன்ன விதம் ரொம்ப பேடா இருந்தது. குலுங்கி ஆடுதுன்னா மேக்ஸிமம் சாங்ஸ் ஆல் தி ஓபனிங் ஆஃப் தி பாட்டில்ஸ்ரா. ஓ அப்படியா? சரி ஓகே. அவர் உள்ளத்தால மட்டும் இல்ல மாமா, உருவத்தாலையும் பெரிய மனுஷன் மாமா வந்திருக்காரு. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சகோதரர். ஓகே, நாலாவது செலிபிரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க மாமா. தெரியும் எனக்கு. யாரு? இந்த படத்துடைய ஹீரோயின் மாமா. லெட்ஸ் வெல்கம் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் மூவி டீம்ல இருந்து நாங்க அன்புடன் அழைக்கிறோம் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, ராம்ஜி சார், ராபர்ட் மாஸ்டர் அண்ட் சந்திரிகா. சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஐக்குலுங்கியா. ஏ தங்கி தங்கி எங்க தங்கியா, நீ தூக்க போட ஃபேனா கண்டியா. ஏ காசு பணம் வந்து போகுண்டா, கட்டையில உன் பணம் நாரி போடுண்டா. ஓ பொண்டாட்டியா ஆடி போடுண்டா, பாட்டி அடுத்தவனை தேடி போடுண்டா. ஏ ட்ரிங்குள் 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 லிட்டில் ஸ்டாரு, நீ இன்னைக்கு சத்தா நாளைக்கு பேரு. ஏ கட்டி முட்டை நாட்டிக்கின உன் பேச்சு பொண்ணுக்கு எமனு என்ன போட்டுக்கின. அற்புதமான ஆரம்பம். அந்த மியூசிக் எல்லாருமே ஃபேன்ஸ், மாஸ்டரோட டான்ஸ்க்கு எல்லாருமே ஃபேன்ஸ். ராம்ஜி சார் வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஏற்கனவே இருக்காங்க. சந்திரிகாக்கு இனிமேல் ஃபேன்ஸ் கிரியேட் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேன். என்னண்ணே? என்னங்க நல்ல விஷயம் தானே? எது நல்ல விஷயம்? ஃபேனா இருக்குது, அது உங்களுக்கு நல்ல விஷயம். இந்த ஷோ டிவியில் வரும்ண்ணே, அண்ணிலாம் பார்ப்பாங்க. நல்ல விஷயம், ஃபேனா தானே இருக்கேன். அது கரெக்டாக சொல்லுங்க. ஃபேனாக தான் இருக்கேன், ஃபேமிலி மேனாவா இருக்கேன்னு. ஏன்னா கண்டிப்பா ஓகே சூப்பர். நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா? நம்ம ஷோக்கு வந்துருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீகாந்த் தேவா சார் கண்டிப்பா வந்து நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். வந்து நான் வீட்டில் அடிக்கடி பார்க்குற விஷயம். ஸோ அது கொஞ்சம் சேனல் மாற்றினா வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. விஜய் டிவி நடத்துகிற எல்லா ஷோவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஃபேவரட்டான ஷோ இது. ஆக்சுவலாக மெயினாக நீங்கள் 2 பேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப நன்றி, சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டு வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அதுக்கு மேலே இவர் வச்சுட்டு இருக்காரு. அப்படியா மாஸ்டர்? நீங்கள் சொல்லுங்க மாஸ்டர். எனக்கு ஒரு பயம் உள்ள வரும்போது. உங்க வாய் தான் மோசமான வாயாச்சு, 2 பேர் வாயும். எனக்கு வந்து மச்சான ரொம்ப வருஷமா தெரியும். இல்ல மாஸ்டர், வந்து சினிமான்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்புறம் இருக்காங்க. மாமா ஜென்ரலா பேசுங்க மாமா, என்ன தெரிஞ்சு விட்டுருங்க மாமா. ராம்ஜி சார், நீ உடனே சந்திரிகாங்க. இப்போ ராம்ஜி சார் சரி 2 பேர் நீ கேட்டா ஒருத்தர் கேட்கணும். சந்திரிகா, நம்ம ஷோ பார்த்து நீ இந்தியா? இல்ல தமிழ் தான். தமிழ் தானே? நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா? ஆமா பார்த்துருக்கேன். நம்ம ஷோ பற்றி ஏதாவது பேசுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஷோல நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அந்த டைட்டில் இவ்வளோ யோசிச்சு சொல்லும்போது தெரியுது ஃபேவரட். ரொம்ப நல்ல ஷோ. அப்புறம் நீங்க அப்புறம் இவரு ரொம்ப நல்லா கம்பேர் பண்ணுவீங்க. அதுக்காகவே இந்த ஷோ நான் பார்ப்பேன்.
பிகாஸ் இல்ல அப்ப இல்ல அப்ப கண்டிப்பா அது எங்க ஷோவே கிடையாது. ரொம்ப நல்லா கம்பேர் பண்ற ஷோ நம்ம ஷோ மச்சான். இல்ல சீரியஸ். மீடியா ஏதோ ஒரு பொண்ணு சொல்லுது அதையும் கட்டு விட்டுரு. சரி ஓகே வெரி குட். நீங்க எப்ப இந்த கூலஸ் கழட்டுவீங்க சந்திரிகா? இப்ப கழட்டிடுறேன். ஐயா வேணா போட்டுங்க. ராம்ஜி சார் நீங்க இந்த ஷோ வரப்பே வந்து மச்சி எனக்கு நல்ல பழக்கம் அப்படி இப்படின்னு உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. பாலாஜி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? பாலாஜி எனக்கு வந்து முன்னாடி தெரியாம இருந்தது. வாய்ஸ் மட்டும் கேட்கும். ஏன்னா அவர் ஒல்லிய காத்துலயே கரைஞ்சு போயிருப்பாரு. இப்போ கொஞ்சம் விஜய் ஷோலாம் பண்ணி பிஸி ஆயிட்டு வெயிட் போட்டு கண்ணுக்கு தெரியுறாரு இப்போ. உங்களை ரொம்ப பாராட்டும் நான். ஏன்னா இவனை சமாளிக்கிறதுக்கு ஒரு அறிவு வச்சிருக்கீங்களே, அது கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டும். கண்டிப்பா 100% ஒரு 4 பேர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கப்பா உனக்கு. சரி ஓகே. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் படத்தோட பேரே அமக்கலமா இருக்கு. படத்தை பத்தி நடுவுல நிறைய நம்ம பேசுவோம். நீங்க உங்க இடத்துல போய் செட்டில் ஆருங்க, நாங்க எந்த இடத்துல செட்டில் ஆயிரோம். எங்க இடத்துல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று டிஷ்யூம் டிஷ்யூ. ஓகே இந்த ரவுண்டோட ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சொல்லுங்க மச்சான். மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிற்கக்கூடாது. கேள்வி கேட்டு முடிச்சோடனே அந்த பசரை ஓங்கி ஒரு அழுத்து அழுத்தணும். யார் ரொம்ப ரியாக்ஷன் ஓவராக பண்ணுறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். எஸ், ஏன்னா ரியாக்ஷன் வந்து ஆகும். ஆமாம் மிஸ்டர் ராபர்ட், நாங்கள் தமிழ் தான் சொல்கிறோம். ஏன் அவ்வளோ நேரம் நெத்தியெல்லாம் சுருக்கி பார்க்குறேன்? இது ஒரு ரவுண்டு போட்டோம். ஒரு ரவுண்டு போட்டோம். ஒரு ரவுண்டு. ஓகே உங்களுக்கான சைக்கிள்ல எந்த பக்கம் ஹார்ன் இருக்கும்? அமுதுங்க. என்ன சொல்லுங்க ராம்ஜி சார். சைக்கிள்ல ஹார்ன் இருக்காது, பெல் தான் இருக்கும். தப்பு. பெல்லு தான் இருக்கும், அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கும். மாஸ்டர் ஏன் நீங்க இது இந்த பஸ்ரா முக்காம நீங்க அமுக்கிட்டேனே? இல்லையே இல்லையா? அப்ப இந்த ரியாக்ஷன் தான் we need. we want this reaction. மச்சி போய் வா மச்சி இங்க. என்ன? வா மச்சி. எவ்வளவு வருஷம் பழக்கம் போயேன். கட்டி முடிச்சுக்கலாம். ஏன் தங்க கேம் இதெல்லாம் ஓடி போ. சூப்பர். ராபர்ட் மாஸ்டருக்கு மார்க் கொடுத்துறலாம். அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி இப்பயே சொல்லிடுறோம் உங்க 3 பேருக்கு இதே மாதிரி மார்க் வாங்க கூடாது. சும்மா சொன்ன ராபர்ட் மாஸ்டர் மார்க்ல ஃபர்ஸ்ட் பதில் சொன்ன ராம்ஜி சாருக்கு மார்க் கொடுத்துறலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. புதுமண தம்பதிகள் தன் தலை தீபாவளியை எங்கு கொண்டாடுவீர்கள்? அதாவது ஸ்ரீகன் தேவா சார் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் தெரியுதுல்ல, ஷாக் அடிக்கிறது கூட எப்படி கம்போஸ் பண்றாரு. பிஞ்சு உடம்பு புல்லுக்கு தாங்காது. ஓகே ஃபர்ஸ்ட் பஸ்ரா பிரஸ் பண்ணது வீட்ல தான். மாமியார் வீட்ல, மாமனார் வீட்ல. மாமியார் வீட்லயே மாமனார் வீட்ல ரெண்டு பேரும். அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லாமே மாஸ்டர். மாப்பிள்ளை வீட்ல. மாப்பிள்ளை வீட்லயா? சரி ஓகே. தேவா சார், ஸ்ரீகாந்த் தேவா சார். பொண்ணு வீட்ல தலை தீபாவளி கொண்டாடுவாங்க. இதான் கரெக்டானது. பொண்ணு வீட்ல தலை தீபாவளி. நீ சொன்னது கரெக்ட் தான். பட் எக்ஸ்பெக்டட் ஆன்சர் தான். வெரி குட். சந்திரிகா நீங்களும் இந்த இதுல ஒரு கண்டஸ்டன்ட். ஓகே ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஜீன்ஸ் திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராய் எத்தனை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்? நாங்க சொல்லுவோம் மாஸ்டர். நீங்களா சொல்லுங்க. வலியில தாச்சு மாஸ்டர் சொல்லுங்க. தப்பு. ஒண்ணுதான். தப்பு. ராம்ஜி சார். ஒண்ணுதான். சந்திரிகா. 2 எப்படி? ஒரு ஹோம்லி அண்ட் ஒன் மாடர்ன். கேரக்டர் சொல்றாங்களாமா? ஒண்ணுதான். அந்த ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் தான் அப்படி மாறி காமிப்பாங்க. ஒரே ஆள் தானே. ஒரே ஒரு ரோல் தானே. ஒரே ரோல் தான். ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு மார்க் கொடுத்துடலாம். ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி. கிருஷ்ணன் நரகாசுரனை கொன்ற தினத்தை நாம் என்னவாக கொண்டாடுகிறோம்? ராம்ஜி சார். தீபாவளி. அது வேற மாதிரி சொல்லலாம். உடனே நம்மால யோசிச்சு வருவாரு. நான் சொல்றேன் போகி. போகியா? மாஸ்டர் அந்த பண்டிகை இந்த பண்டிகை ஒரு வருஷம் கேப் இருக்கு மாஸ்டர். ஸ்ரீகாந்த் தேவா சார் நீங்க சொல்லுங்க. இது வந்து தசராவா? தசராவா இல்லையா? இப்ப பாருங்க சந்திரிகா. அவன் சந்திரிகா. தீபாவளி தான். அவ்வளவுதான். தீபாவளி என்பது சரியான விடை. ராம்ஜி சாருக்கு மார்க் கொடுத்துடலாம். ஒரே ஒரு கேள்வி திருப்பி கேட்டோம், நீங்க போகிக்கு போயிட்டீங்க. இல்ல டவுட் அங்க இல்லன்னு சொன்னீங்கல்ல, ஓ இதுவா இருக்குமோன்னு. அப்ப ட்விஸ்ட் பண்ணுவோம் மாஸ்டர். அப்பா ஓகே ரைட். உங்களுக்கான அடுத்த கேள்வி. அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி ஒரு டைட்டில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்? மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர்.
கதைக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு ட்விஸ்ட் இருக்கு நடுவில் படத்தில் அதுக்கு இந்த பேர் தான் வச்சு அவன் ஒரு வழி கிடையாது. அப்படியா? ஆமாம். சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. நாதஸ்வரம் எந்த கையில் ஊதுவார்கள்? சொல்லுங்க ராபர்ட் மாஸ்டர். ஒன்னதை சொல்லுங்க. இன்னொரு சொல்லுங்க. ரிஜெக்ட். வாயில வச்சு விட்டோம். எந்த கையில ஊதுவாங்கன்னு கேக்குறேன். 2 கையிலயும். நீங்க 2 விரலால நாதஸ்வரத்தை புடிச்சு வாயில ஊதுவாங்க. வெரி குட். வாயில ஊதுவாங்க என்பதுதான் சரியான விடை. ராபர்ட் மாஸ்டருக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. தீபாவளி அன்று அதிகாலையில் என்ன தேய்த்து தலை குளிப்பீர்கள்? ராபர்ட் மாஸ்டர் என்ன லைட்டா இருக்கு இப்படி சொல்லுங்க. என்ன? அதான் என்ன? என்ன? நான் நல்லெண்ணெய். அதான் பாஸ் நாங்க கட்டணம் சொன்னோம். ஸ்ரீகாந்தேவா சார்? நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் தான். ஆமாம் கண்டிப்பா. ராம்ஜி சார்? நல்லெண்ணெய் வச்சு சீக்கா தேய்ச்சி குளிப்பாங்க. சேம் நல்லெண்ணெய். சேம் நல்லெண்ணெய். நோ யூ டேக் பாத் தட் டே. ஓகே வெரி குட். ராபர்ட் மாஸ்டருக்கு மார்க் கொடுத்துடலாம். டார்லிங் இன்னும் எத்தனை கேள்வி இருக்கு? 2 தான். கை தொங்கிடும். நான் போட்ட நும்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. லூசு பெண்ணு லூசு பண்ணி மாதிரி உண்மையிலே சவாலி வலிக்குது. உங்களுக்கான அடுத்த கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு இசையமைப்பாளராக உங்ககிட்ட வந்து நம்ம இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச டியூன் எந்த டியூன்? சங்கி மங்கி. அப்படியா? ஆமா. இவங்க 2 வரி போடலாமா? சங்கி மங்கிடா நாங்க எப்போதுமே அழுக்குலுங்கிடா. தங்கிடா நீ பேனா போட தூக்க கந்தையா. டிங்கிள் லிட்டில் ஸ்டாரு. இன்னைக்கு சத்தா நாளைக்கு பீரு. என்ன தத்துவம்? ஐ லைக் யூ. க்ராஸ் பண்ணிடலாம். சார் நீங்க அவனே சாக்கடிச்ச மாதிரி தான் இருக்க எப்பயுமே. We go for next question. உங்களுக்கான அடுத்த கேள்வி. அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பதில் அருந்ததி யார்? ஐயோ என்ன மாடு கேள்வி எனக்கு பயத்திலே பாதி அடிச்ச மாஸ்டர் போயிடுது. ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரிஜெக்ட். ஸ்ரீகாந்த் தேவா சார்? சூரியன் மேல பார்க்க சொல்லுவாங்க. சந்திரிகா பார்க்கணும். அந்த பொண்ணா? அருந்ததி பண்ணோம். மணப்பொன் பார்க்க சுமாராக இருந்தா சூரியனை பார்க்க சொல்றாங்க. பாலாஜி ஆனா அவன் கல்யாணம் ஃபீலிங்கே வந்துடும். மூடு. ராம்ஜி சார்? அருந்ததின்றது ஒரு நட்சத்திரம். வெரி குட். சரியான விடை. மாஸ்டர். ஓகே உங்களுக்கு அடுத்த கேள்வி. இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. ஆமா. தம்புரானை எந்த கையில் மீட்டுவார்? ராம்ஜி சார்? மீட்டர் ரைட் ஹேண்ட்ல. தப்பு. தம்புரானா? ஆனா தம்புரானே எப்படி வேணா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சில பேருக்கு தெரியலன்னு சொல்லிருக்கலாம். ஓகே பாஸ். சந்திரிகா? லெஃப்ட் ஹேண்ட். ஏன் மாஸ்டர் சந்திரிகா சொன்னதுனால? இல்ல நிறைய இதுல பாத்துருக்கேன். அப்படியே லெஃப்ட் சாட்சி. வலது கை என்பது சரியான விடை. ராம்ஜி சாருக்கு மார்க் கொடுத்துடலாம். ராம்ஜி கமான். நல்லதா? மீராலாம் பார்த்தது இல்லையா? அப்படிதானே வாசிப்பாங்க. ஆமா. இப்படிங்கிற பாதி கச்சேரி கில்ஃபால போவியா? முதல் சுற்றை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது கலர் கோம்ஸ் காஞ்சிபட்டணம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேஷ்டிகள் செட்டுகள் கோ பிரசன்டட் பை உட்பக்கர் ஃபர்னிச்சர்ஸ். எஸ். நம்ம நிகழ்ச்சியோட 2வது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட 2வது சுற்று அட்ராசக்க. ஓகே இந்த ரவுண்டோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு தம்ஷர்ஸ் மாதிரி பண்ண போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தர் கூப்பிட்டேன். அவங்க ஏறி நின்னுக்கணும். யாரை நான் கூப்பிடுறேன்னா அவங்க 3 பேர்ல யாரை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இங்க ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. அவங்க ஆக்ட் பண்ணி காமிக்கிற என்ன விஷயங்கிறத நீங்க சொல்லணும். இதை உங்க பாஷையில் சொல்லணும்னா சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது. எஸ். இந்த இது இருக்கு இல்லையா, இது ஒரு இடத்துல நிற்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். இது தவிர இந்த அட்ராசக்க டீம் இருக்குல்ல, அதை பால்லே போட்டு பொழக்கும். இதையும் தாண்டி நீங்க பதில் சொல்லணும்.
ஒருவேளை கீழே விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஏறி நின்ன பிறகு தான் கேள்வி கேட்பாரு, பால்ல அடிப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ அதிகமான பதில் சொல்றீங்களோ அவ்வளோ அதிகமான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? வெரி குட். நம்ம அட்ராசக்க ரவுண்ட்ல முதலாவது வந்து கலந்து கொள்ள போகிற செலிபிரிட்டி ராம்ஜி சார். ராம்ஜி சார், அந்த 3 மந்திரவாதியில எந்த மந்திரவாதி நீங்க சூஸ் பண்றீங்க? ராபர்ட். ஓகே, உங்களுக்கான தீம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். டான்ஸ் தீம் இது. அவங்க 2 பேருக்குமே பிடிச்ச தீம் தான். ஒவ்வொரு டான்ஸ் ஸ்டைலா அவர் பண்ணி காமிப்பாரு. அது என்ன டான்ஸுங்கிறது நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? போர்படை தளபதியில எந்திரிங்க. பாபம் பாபம் அம்மா வேண்டாங்கல்ல? ஆத்தி அம்மாடி. ஓகே, your time starts now. கையில தடுக்க கூடாது. கரகம். ஓகே. தாண்டியா. கோலாட்டம். அதான் தாண்டியா. லிப் மூமெண்ட் இருக்க கூடாது மாஸ்டர். சரி, அடுத்து போயிடலாம். பரதநாட்டியம் கிளாசிக். மயிலாட்டம். ஏய், பொய்க்கால் குதிரை. அவரை கை காமிச்சு விட்டுருங்க. மாஸ்டர், பால் மேலே ஆடிட்டு இருக்கீங்க. ராஜி சார் பார்த்து ஏறி நின்ன அப்புறம் தான் நின்னோன்னு அடிங்கப்பா ஒருத்தரா. பறை. தப்பாட்டம். அவரே அவசரப்பட்டு இருக்காரு. நீங்க அபிநயம் காமிச்சிருக்கீங்க. டைம் ஆப். இதுல பெஸ்ட் விஷயம் வந்து இந்த ரவுண்டுக்கு நீங்க மாஸ்டர் சூஸ் பண்ணதுதான். ரைட்டா? ஆமா. அதுல அமைஞ்சது கரெக்டா. இந்த ரவுண்ட்ல ராம்ஜி சார் 5 மார்க் எடுத்துக்கிறாரு. தேங்க்யூ. அட்ராசக்க நம்ம 2வது ரவுண்ட்ல அடுத்த செலிபிரிட்டி ராபர்ட் மாஸ்டர். இல்ல மாஸ்டர், ஆனா எப்படி அடிச்சு கிழிச்சிருவாங்க, நீங்களே பேண்ட கிழிச்சுட்டு வந்துருக்கீங்க பாருங்க. வெரி குட். சரி மாஸ்டர், நீங்க அப்புறம் என்ன நினைக்கலாம், யாரை சூஸ் பண்றீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண? ராம்ஜனன் தான். உங்களுக்கான தீம் சிம்பிள். படத்தோட பேர் சார் வந்து நடிச்சு காமிப்பார், நீங்க சொல்லணும். போர்படை தளபதிகளா? ரெடி? your time starts now. வாய் ஓபன் பண்ண கூடாது. நோ லிப் மூவ்மெண்ட். பேய் படம். அளவுக்கு அற்புதம் இருக்கு. மான் கரெக்டா? படவ நிக்கணும். முந்தாலி முடிச்சு. ஆறா. மலை. இவ்வளவு கலவரம் நடக்குது, ஒரு மனுஷன் நடிச்சு காமிச்சிட்டு கடைசியில மாஸ்டரே ஃப்ளோர் மூவ்மெண்ட் பண்ண வச்சிருக்கீங்க தம்பிங்களா. சரி, அடுத்து போயிடலாமா? அடுத்து அவரும் இவங்களையும் காமிச்சிருக்கேன். திருட்டா. நில்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் நோ லிப் மூவ்மெண்ட். அடுத்தது போயிடலாமா? மானு. பாத்து. டைம் ஆப். அப்பா. நம்ம ராபர்ட் மாஸ்டர் இந்த ரவுண்ட்ல 3 மார்க் எடுத்துக்கிறாரு. எஸ், தேங்க் யூ. ஓகே, நம்ம அட்ராசக்க ரவுண்ட்ல 3வது வந்து களமிறங்க போகிற செலிபிரிட்டி நம்ம ஹீரோயின் சந்திரிகா. சந்திரிகா, நீங்க நிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறா? எனக்கு ராபர்ட் மாஸ்டர். சந்திரிகா, உங்களோட குலதெய்வம் எது? தெரியலையே. இப்ப தெரியும். ஓகே சந்திரிகா, உங்களுக்கான தீம் ரொம்ப சிம்பிள். பெண்கள் உபயோகிக்கிற பொருட்கள். இவர் வந்து ஆக்ட் பண்ணி காமிப்பாரு. நீ சாணி மிச்சினே இரு. சரி சொல்லுங்க சீக்கிரம். அதான்மா, இவர் ஆக்ட் பண்ணி காமிப்பாரு. அது தொடர்பான சாங்ஸ் நீங்க சொல்லணும். சரிங்க. சுடிதார் நடிச்சு காமிச்சாருன்னா சுடிதார் அணிந்து வந்து சொர்க்கமே அந்த பாட்டு. அக்சஸரீஸ் திங்ஸ் அப்படியா? ஆமா. ஓகே ரெடி? அந்த கொலைக்காரப்பா கும்பல் எழுதிக்கலாம்.
ஐயோ இது வேறயா? ஓகே சந்திரிகா, your time starts now. Your time starts now. காஜல். டேய், நான் சொன்னதே காது கேட்டிருக்கு போல இருக்கு. ஏறுங்கம்மா. அதுக்கு சம்பந்தப்பட்டது பாட்டு. பாட்டு. எங்க பசங்க பொம்பளை பிள்ளைங்கனாவே பிடிக்காத மேடம். அடிச்சு கொன்றுவாங்க மேடம். பண்றாங்க மேடம். என்ன பாட்டு? டேய் பாத்துப்பா மூஞ்சில அடிச்சு. பாட்டு. பா மூஞ்சில அடிச்சுறாங்க. சரி அடுத்து போலாம். ஒரு பொண்ணுன்னு கூட மூக்குத்தியா? மூக்குத்தி சம்பந்தமா பாட்டு மேலே இருங்க. மூக்குத்தி முத்தேருக்கு அந்த சாங்கா? வெரி குட் அவ்வளவுதான். வெரி குட். இங்க பாரு. கம்மல், இயரிங்ஸ். அசமா பாட்டு. என்ன பாட்டு அதுல? பாட்டு. சந்திரிகா ஏறுமா சந்திரிகா. இப்படி வாம்மா. இப்படி வா. பாட்டு. பாரு. பாத்து வந்துருப்பா. டைம் அப் போ நான் தம்பிடா. ஐயோ உட்காந்துக்கம்மா. ஸ்ரீகாந்த் தேவா சார் இதை கேளுங்க. அவங்க அடிச்சு அடி வாங்கிட்டு இருக்காங்க. இவர் நடிச்சு காமிக்கணும். அதை விட்டுட்டு. ஆனா சத்தியமா சொல்றேன், பொண்ணுங்களை இவ்வளவு லவ் பண்ணுவாங்க அந்த கொலைகார பசங்க. நாங்களா ஏன் நின்று அடிக்கிறாங்க, பக்கம் போது அடி காலில். அவங்களுக்கு ஹீரோயினாவே பிடிக்காத மேடம். அப்படி வளர்ந்துட்டாங்க பாவப்பட்ட பசங்க. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 மார்க் எடுத்துக்கிறீங்க. போதும். ஓகே, நம்ம அட்ராசாக ரவுண்ட்ல இறுதியாக வந்து எல்லாரையும் ஆசர் அடிக்க போகிற ஸ்ரீகாந்த் தேவா கலை இறங்கிருச்சு. ஆடுறதுக்கு முன்னாடி அந்த பேக் எடுத்து கொடுத்துருங்கண்ணா. பசங்க 5 பால் நினச்சிக்க போறாங்க. நீ யாருக்கு ஹெல்ப் பண்றது யாரு? ராபர்ட் மாஸ்டர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ஆடுறதுக்கு நீங்க இன்னொன்னு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். சமமாயிருச்சு அது. வெரி குட். உங்களுக்கான தீம்னே ஹீரோஸ். அவங்களோட ஸ்டைல்லாம் சார் பண்ணி காமிப்பாரு. எந்த ஹீரோ எந்த ஆக்டருங்கிறது நீங்க சொல்லிடணும். ஓகேவா? யுவர் டைம். தல நம்மள ஒண்ணா பழகி இருக்கோம். ஒரே ஏரியா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அண்ணா சூப்பர் ஸ்டார். ஏய் கமல் ஐயோ இதா மூடி வைக்கிறீங்க. புரட்சி தலைவர். ஏய் அப்படியே பழகணும்பா. ஏய் பேசிட்டு பாரு அடிக்காதீங்க. ஏய் அசிங்கப்படுத்தாதீங்க. ஏய் சிவாஜி வன்முறை கூடாது. வன்முறை கூடாதா? இருப்பா உன்னை கேட்க வேலை பாருப்பா. ஆனா அடுத்து பாருங்க. கலக்குவேன் சிம்பு. அண்ணா இங்க பாருங்க பலூன் பாக்காதீங்க. சின்ன மணி குயில பாட்ட கேட்கல. விஜயகாந்த். டைம் அப். சிம்பு பரவாயில்ல டைம் அப்ண்ணே. டைம் அப்பா. அதுக்குள்ளே வா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற டைம் அப்பா. நீங்க ஆன்சர் பண்ணது சூப்பர். அதோட நடுவில் சொன்னீங்களே டேய் அசிங்கப்படுத்தாதீங்கடா டேய். இந்த ரவுண்ட்ல 6 மார்க் எடுத்துட்டீங்க. வேதாச்சலா விருதாச்சலா சொம்பளச்சலா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு கலர் ஹோம்ஸ் காஞ்சிபட்டணம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேஷிகல் சட்டிகள் கோ பிரசன்ட் பை வுட்பெக்கர் ஃபர்னிச்சர்ஸ். நம்ம நிகழ்ச்சியுடைய விறுவிறுப்பான 3வது சுற்றுக்கு வந்திருக்கோம். பேஸ்மென்ட் வீக்கே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். இந்த பேஸ்மென்ட் வீக்குடைய ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். மகேஷ் வழக்கம் போல உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு. ஸ்ரீகாந்த் சார் அந்த ஃபிகரேட் அப்புறம் பேசுங்க. நம்மளோட பேசாரு இது எது? ரொம்ப சிம்பிள் தான். வழக்கம் போல கேள்வி கேட்பாரு மகேஷ். நீங்க இந்த பேஸ்மெண்ட் மேல உட்காரணும். இது ஒரு இடத்துல நிக்காது, ஆடினே இருக்கும். ஒருவேளை கீழே ஊண்டா கூட மறுபடியும் ஏறி உட்கார்ந்த பிறகு கேள்வி கேட்பாரு. ஓகே வெரி குட். நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல முதலாவது வந்து களம் இறங்க போகிற
ஒரு சூப்பரான பர்சனாலிட்டி ராம்ஜி சார். வெரி குட். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு மாதத்தோட பேர்லாம் நான் மாறி மாறி சொல்லுவேன். அந்த மாதம் தொடர்பான என்ன பாட்டு வந்திருக்கு நீங்க சொல்லுங்க. திரைப்பட பாடல்கள். வெரி சிம்பிள். டஃப். ஓகே, your time starts now. ஜனவரி. ஜனவரி மாதம் நீ மையல் கொண்டு நேரம். போறோம் 2 வரி போறோம். வைகாசி. வைகாசி நிலவே வைகாசி நிலவே. எஸ். அடுத்து ஜூலை. ஜூலை மாதம் ஏறி உட்காந்துனா சொல்லுங்க. ஜோடி சேரும் வயசு. தை. தை தை. தை. ஆமா இல்ல தை தையா. ஏய் தை 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 இல்ல. சரி வேண்டாம். அடுத்து மே. மே. மே பொன்னித்தட்டில் மே. ஓகே. மாசி. மாசி மாசமாளான பொன். ஆமா, உனக்கு ஏறுக டைம் இருக்கு. கமான். என்ன பாட்டு? மாசி என்ன? மாசி என்னது? மாசி மாசமாளான. ஓகே. ஆடி. டைம் அப். அபி சார் சொல்லுங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? எது சொல்ல வேணாம், அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். பாத்து. ஓகே, இந்த ரவுண்ட பொறுத்தவரைக்கும் நீங்க 5 மார்க் எடுத்தீங்க. கங்க்ராட்ஸ். ப்ளீஸ். ஓகே, அடுத்ததான் நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுல களம் இறங்க போகிற செலிபிரிட்டி ராபர்ட் மாஸ்டர். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது டார்லிங், எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் காலையில பல் விளக்கும் போது இழிச்ச வயந்தான். அந்த மாதிரி எவ்வளவுதான் பாடி வச்சுட்டு இருந்தாலும் நம்ம ஷோக்கு வந்தா வீக்கி தான். ஓகே மாஸ்டர், நான் ஒரு வாகனத்தோட பேரா சொல்லுவேன். அது தொடர்பான திரைப்படம் என்ன படம்னு சொல்லணும். மாஸ்டர், your time starts now. ட்ரெயின். பாஸ். பாஸா? தெரியல. சரி, ஆட்டோ. ஆட்டோ. பாஸா. ஃளைட். ஃளைட்டா? ஃளைட்டா? ஃளைட்டுக்கு என்ன மாஸ்டர்? மாஸ்டர் இன்னும் சூப்பர் படம் மாஸ்டர். சரி, அடுத்து பைக். என்ன மாஸ்டர்? இப்படி படம் பேர் என்ன? பைக் வச்சு வந்த படம். பைக் வச்சு படமா? டேய் சொல்லக்கூடாது மாஸ்டர். ஆமா, உனக்கு பதில் தெரியலையா? இந்த கேம் ஜாலியா இருக்குதா? சரி, மாட்டு வண்டி. தெரியல. போங்க மாஸ்டர். காரு. டிராவல் காரு. ஏறுங்க மாஸ்டர், டைம் போயிட்டு இருக்கு. வெரி குட், டைம் அப். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க 1 மார்க் எடுத்துக்கிறீங்க. நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுலா அடுத்ததா வந்து கலந்துக்க போற செலிபிரிட்டி நம்ம ஹீரோயின் சந்திரிகா. சந்திரிகா, உங்களுக்கான ரவுண்ட் ரொம்ப சிம்பிள். நான் வந்து சினிமா சம்பந்தமா சில வேர்ட்ஸை வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவேன். அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன நீங்க சொல்லணும். ஓகே. ஓகேவா? இங்கிலீஷ்ல சொல்வீங்க, அத தமிழ்ல மீனிங் சொல்லணுமா? ஆமா, இல்ல அது என்ன தமிழ் வார்த்தைன்னு சொல்லணும். அது என்ன தமிழ் வார்த்தை சொல்லணும். ஆமா, எல்லாமே சினிமா தொடர்புடைய வார்த்தைகள் தான். ஓகேவா? ஓகே, your time starts now. மேக்கப். மேக்கப்பா? அழகு சாதன பொருட்களா? டப்பிங். அப்படி போறிய செல்ல குட்டி. எந்திரிக்கும் போது மாடு கிட்ட மூஞ்ச கட்டாத. ஓகே, என்ன சொல்றீங்க? டப்பிங். தெரியலையா? தெரியல. சரி, தியேட்டர். திரையரங்கமா? ரீல். ரீல் அந்து போய் தொங்குது பாரு. நீ ஏமா அங்க ஏறி உச்சாணி கொம்பல உட்கார்ந்து பாத்து தெரியலையா? ஓகே, ப்ரொடியூசர். என்ன ப்ரொடியூசர்? படத்தோட ப்ரொடியூசர்மா. என்ன ப்ரொடியூசர்? தயாரிப்பாளர். ஏறி நின்னு சொல்ல உட்கார்ந்து சொல்லு. அப்பதான் மார்க். ப்ரொடியூசர். தயாரிப்பாளர். ஓகே, நெகட்டிவ்.
அந்த அந்த கருப்பா இருக்குமே ஃபிலிம் அது. ஓகே டம்மி. பாவங்க இந்த பிள்ளை. டைம் ஆப். சந்தோஷம். பாத்து. முழுசா மாறி இருக்கிற சந்திரிகாவை பார். ஐயோ. ஓகே சந்திரிகா, இந்த ரவுண்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நம்ம பேஸ்மென்ட் வீக் சுட்டல உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் விஜய் டிவி நேயர்கள் எதிர்பார்க்கிற அன்பு அண்ணன் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா. டபுள் ஆக்ஷனா? ஏய் டபுள் ஆக்ஷன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஜிஎம், ஒரு படத்தோட பிஜிஎம்மா இருக்கும்னே, பாட்டோட பிஜிஎம்னே, அது என்ன பாட்டுன்னு சொல்லணும்னே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்றேன். நான் இசைக்கு செய்யற ஒரே தொண்டு பாடாம இருக்கிறதா என் டீம் இதை பண்ண வச்சிருக்கு. மன்னிச்சிருங்க. ஓகேவா? Your time starts now. அண்ணா தக்க திம். ஜீன்ஸ். என்ன பாட்டு? கண்ணோடு காண்பதெல்லாம். ஏப்பா. எந்த பக்கம் ஏறணும்? ஆடலுடன் பாடலை கேட்டு. அண்ணா அடுத்து ஒய்யா ஓ வானத்து மேலே. ஏய் நம்தன தாளம்பரம். அண்ணா ஜிகு கட்டி புடி. அண்ணா அடுத்து புரியலையே. டைம் அப். குட் ட்ரை. டைம் அப். ஓகே கிரேட்ண்ணே நீங்க. பாய். வாங்கண்ணே கலகிட்டீங்கண்ணே. வேதாச்சலா. விருதாச்சலா. சொம்புலஜலா. அண்ணே யாரு? எத்தனை நீங்க இங்கதான் இருக்கு பாரு. இந்த ரவுண்ட்ல அண்ணன் 5 மார்க் எடுத்துக்கிறாரு. நம்ம எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் டீம்ல இருந்து 4 பேர் வந்து ரொம்ப அழகா 4 செலிபிரிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த 4 பேர்ல இருந்து ஏதாவது ஒரு 2 பேர் தான் ஃபைனல் ரவுண்ட் போக போறாங்கன்னு. உங்க 4 பேர்ல எந்த 2 பேர் ஃபைனல் ரவுண்ட் போக போறீங்கன்னு தெரியுமா? தெரியாது. சத்தியமா எங்களுக்கும் தெரியாது. அதுக்கு ஒரு டீம் இருக்கு. அவங்க யாருன்னு மார்க்லாம் போட்டு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வரலாம். தொடர்ந்து பாத்துட்டே இருங்க. இது கலர் ஹோம்ஸ் காஞ்சிபுரம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேஷ்டிகள் சட்டைகள் கோ பிரசன்ட் பை உட்பக்கர் ஃபர்னிச்சர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது கலர் ஹோம்ஸ் காஞ்சிபுரம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேஷ்டிகள் சட்டைகள் கோ பிரசன்ட் பை உட்பக்கர் ஃபர்னிச்சர். இன்னைக்கு தீபாவளி வார ஸ்பெஷல் எபிசோட்ல ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கிற 2 செலிபிரிட்டி ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன் அண்ட் ராம்ஜி சார். மச்சான் அல்லது சிங்கத்தை கூண்டுல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஜூல எங்கெங்கயோ பாத்திருப்ப, பெல்ட் போட்டு பாத்திருப்ப, பெல்ட் போட்டு பாத்துக்கிறியா? ஓகே, ஃபைனல் ரவுண்டோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். சொல்லிரு. மொத்தம் மகேஷ் உங்கள்கிட்ட 7 கேள்வி கேட்பாரு. அதிகமான கேள்விகளுக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்க வந்து வின்னர், இன்னொருத்தர் தான் ரன்னர். அதே மாதிரி ஒரு தடவை கேள்வி கேட்கும் போதும் யாருக்கு விடை தெரியுது அவங்க ஓடி போய் பால் எடுக்கணும். தெரியலனா கூட அவங்க விடக்கூடாது, அட்டாக் பண்ணிடணும். தெரியலனா விடக்கூடாதுன்னா விடக்கூடாது. ஒருவேளை இவருக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு எடுக்க போறேன், இவர் எடுக்க விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க போய் எடுத்து எதாவது பண்ணணும். அப்படியே. அப்ப நான் பதில் சொல்லிட்டேன்னா அவன் தான் பால் எடுத்து நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியது. கேட்கல பஸ் யார் பால் எடுக்கறாங்களோ அண்ணா ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन தானே. ஐயோ அப்ப நான் அத வின் பண்ணுவேன். ஐயோ சார் சும்மா ட்ரை பண்ணலாம். எனக்கு நீங்க வின் பண்ணுங்க, அப்ப நான் வின் பண்ண மாதிரி. இல்ல உங்க முன்னாடி நான் வந்து நீங்க தான் வின் பண்ணணும். ரைட், உங்களுக்கான முதல் கேள்வி. இந்தியா விண்ணில் செலுத்திய முதல் ஏவுகணை எது? மாஸ்டர் எனக்கு தெரியாது, கஷ்டமா இருக்கு. எனக்கு சத்தியமா தெரியாது. சொல்லுங்க மாஸ்டர். ஆரியபட்டா. ஆரியபட்டா என்பது சரியான விடை.
உங்களுக்கான அடுத்த கேள்வி. எந்த கடல் பிராணி மிகப்பெரிய முட்டைகளை இடுகிறது? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. வாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துருவோம். சொல்லுங்க. திமிங்கலம். திமிங்கலம் என்பது சரியான விடை. அண்ணே தெரியலன்னு டக்குன்னு திமிங்கலம்ன்றீங்க. நம்மள மாதிரி இருக்கு. ப்ளூக்ல வந்ததா? ப்ளூக் ஏன்னா பெரிய மிருகம் அதான் ஆக்சுவலா. அதனால அந்த பெரிய மீன் அதான் ஆக்சுவலா. ஆமாமா. சரி ஆனா பொதுவா ஸ்கூல் டேஸ்ல காலேஜ்ல நீங்க படிப்புல எப்படினே? உண்மையா சொல்லணுமா போய் சொல்லணுமா? இல்ல உண்மை. நீங்க எப்பயுமே உண்மைதான் சொல்லுங்க. உண்மையா நீங்க ஜெனரலா சொல்லுங்க நான் கண்டுபிடிக்கிறேன். உண்மையா ஆக்சுவலா காலேஜ் நான் இல்ல சத்தியமா நான் காலேஜ் படிக்கல. பரவாயில்ல. அத ஸ்கூல் தான் ஆக்சுவலா. அது 11th வரைக்கும் தான் படிச்சேன். இவ்வளவு உண்மை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. சரி அது வரைக்கும் எப்படி கேரக்டர்? ஸ்கூல்ல கொஞ்சம் பயமா தான் இருப்பேன். ஏன்னா நான் கொஞ்சம் படிப்பு சரியா வராது. அதனால கொஞ்சம் பயமா இருப்பேன். பட் வந்து ஸ்கூல்ல வந்து ஜாலியா இருக்கேன்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்ரீகாந்த் ஏன் ஜாலியா இருக்கான்ட்டு. அன்னைக்கு பார்த்தா ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ் இருக்கும். மியூசிக் கல்ச்சுரல்ஸ் ஆக்சுவலா. அதில் நான் தான் கப்பு. சூப்பர். அன்னைக்கு ஏதாவது உங்களை சத்தம் போட்ட ஒரு வாத்தியார் வந்து இப்போ நீங்க பெரிய ஆளா செலிபிரிட்டி வந்தோடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை என்னோட பிரின்சிபல் அம்பிகா மேம் இருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க மீனாட்சி மேம் எல்லாமே வந்து அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே இன்னும் என்னை கூப்பிட்டு பெரிய பெரிய கெஸ்ட்டு வரான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணும்போது அவங்க ஃபங்க்ஷன் நான் போகும்போது இவன் என் ஸ்டூடெண்ட்டு தான், நான் அவனை அடிச்சிருக்கேன் சொல்லிட்டு பெருமையாக சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சரி இப்போ இந்த ஸ்கூலில் 11th எடுத்துட்டாங்கிறீங்க, அப்பா ஒன்றுமே சொல்லி அவங்கள? அப்பா வந்து ஆக்சுவலாக வந்து 7th கஷ்டப்பட்டு தான் இருந்தார். நான் 7th நிற்க வேண்டியது ஆக்சுவலாக. ஓ 4 வருஷம் மூவ் ஆகிட்டீங்க. அதான் எப்படியோ அப்பா திட்டி 10th பாஸ் ஆகி 11th இன்கம்ப்ளீட் போது அப்பா டயர்ட் ஆகிட்டார். போடாடே முடியல மியூசிக் வருது இல்ல போதுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் திட்ட முடியும்? 4 வருஷமா திட்டுவாங்க. கரெக்ட் தான். ஒரு டைம்ல அம்மா சொல்லுங்க, ஏங்க இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு போலாங்க, பையா சும்மா டெய்லி இதே சொல்லியிருந்தா என்ன பண்ண. உங்களுக்கு எல்லாம் சீனியர் இருக்காங்க. ஆனா உங்களோட நான் அதிகமா படிச்சிருக்கேன் ஆனதுல பாக்காதீங்க. சரி நீங்களாம் அதிகம் அவனோட ஒரு 1வது 10வது தான் சொல்றேன். என்னோட அதிகமா படிச்சிருக்கேன். எவ்வளவு நீ அமைச்சா உன்னோட குவாலிஃபிகேஷன் என்னடா? சீரியஸா? நான் பர்சனலா பேசுறா. சரி உங்களுக்கான அடுத்த கேள்வி. நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? தெரியுமா? சொல்லுங்க. தெரியல உங்களுக்கு? தெரியல? தெரியும். 63. 63 என்பது சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி. புத்தரின் இயற்பெயர் என்ன? எனக்கு தெரியும். ட்ரை பண்ணுங்க பரவாயில்ல. ஸ்ரீகாந்த் ட்ரை பண்ணுங்க. புத்தரின் இயற்பெயர். நல்ல பேராச்சே. நல்ல பேராச்சுன்னா வெக்கமா உங்களை கூப்பிட்டாங்களா? நல்ல பேராச்சே. பாசம் தெரியுமா? நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பாசம் தெரியுமா? தெரியுமா தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கே பதில் கேள்வி என்ன தெரியல, அதுக்கப்புறம் பதில் தெரியும். ராபர்ட் மாஸ்டர் கேள்வியே புரியலையா? நீங்க அவர்கிட்ட போய் பதில் தெரியல. ஒரு டைரக்டர் பேர் கௌதம் கிட்ட தான் வந்துட்டீங்கண்ணே. கௌதம புத்தர். அது பொதுவா சொல்லுவோம் சார். உங்களுக்கு தெரியுமா? சித்தார்த். கௌதம சித்தார்த். சித்தார்த் கௌதமன் என்பது சரியான விடை. நம்ம ராவஞ்சி மாஸ்டர் மார்க் கொடுத்துடலாம். சித்தார்த்தா. உங்களுக்கான அடுத்த கேள்வி. அர்ஜுனா விருது எந்த துறைக்காக வழங்கப்படுகிறது? ஜங்கடா சத்தியவன் தெரியுதா? விளையாட்டுத்துறை. விளையாட்டுத்துறை என்பது சரியான விடை. ஆனா கட்டிப்பிடி இதே கட்டிப்பிடிச்சிடா. உங்களுக்கு தெரியும்னா கொடுக்கலாம் பாத்து பால். இல்ல சத்தியவன் தெரியல. ஒரு தடவை கேள்வி கேட்கும்போது ராம்ஜி பதில் சொல்லும்போது ராபர்ட் நம்ம டீம்ல இப்படி ஒரு அறிவாளியா? ஓகே உங்களுக்கான 6வது கேள்வி. எந்த காலத்தில் குயில் கூவுவது இல்லை? 2 பேர் போன எடுங்க ட்ரை பண்ணுங்க. தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் தெரியுமா? ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோம். எந்த காலத்தில்? ஆனா இப்படி ஒரு 2 பேர் நான் பார்த்ததே இல்ல. நடந்து போறப்பே தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ட்ரை பண்ணுங்க. எந்த காலம்? எந்த காலத்துல குயில் கூவுவது இல்லை? எதிர்காலம். நிகழ்காலம்லாம் இல்ல சொல்றேன். எதிர்காலம், நிகழ்காலம், ராவு காலம், கார்காலம். இல்லையா? கரெக்டா இல்ல அது மட்டும் சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. கார்காலம்ங்கிறது தப்புனே. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கார்காலம், மழைக்காலம். ரெண்டும் ஒண்ணு தானே? அதான் சொல்றேன். இல்ல மழை வரும்போது தான் அது வந்து அது குயில் இருக்காது. பனிக்காலம். குளிர்காலம் என்பது சரியான விடை. உங்களுக்கான இறுதி கேள்வி 7வது கேள்வி.
சாகும் வரை வளர்ந்து கொண்டே இருக்கும் உயிரினம் எது? வளர்ந்து கொண்டே இருக்கும் உயிரினம். உயிரினம். சாகும் வரை வளர்ந்து கொண்டே இருக்கும் உயிரினம். சொல்றீங்களா? இல்ல நீங்க சொல்றீங்களான்னு அவர் கேட்கவே வேண்டாம். இல்ல உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. அண்ணா ஆமாண்ணே. தெரியும் சொல்லிட்டு. தெரியுங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பீனிக்ஸ் பறவை. இல்ல வளர்ந்துகிட்டே இருக்கிறது. வளர்ந்துட்டே சாகர வரைக்கும். ஓ. ஒரு க்ளூ தரேன். அது நீர்ல இருக்கும். நீர் யானை. மாஸ்டர் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஜெனரல் நாலேஜ். டோன்ட் இன்டர்ஃபியர் ப்ளீஸ். ஸ்ரீகாந்த் தேவா சார் நீங்க சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? அந்த நீர் வேற. சுறாவா? சுறாவா? தண்ணியிலே இருக்குண்ணே. சுறாவா? சுறா? உதாரணமா அந்த சுறா எந்த வகை இனம்? மீன் தான். மீன் என்பது சரியான விடை. இந்த எபிசோட வின்னர் ராம்ஜி மாஸ்டர். ஓகே சூப்பர். இந்த எபிசோட் வந்து உண்மையிலேயே கிரேட் எபிசோட் தான். அவ்வளவு ஃபன்னா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா இல்ல அது ஜாலி காரணம் நீங்க ரெண்டு பேர் தான் ஆக்சுவலா. சான்ஸ் இல்ல. யூ ஆர் தி நீங்க தான் நன்றி சொல்றாங்க. வர செலிபிரிட்டிஸ் வந்து எந்த ஈகோ இல்லாம ஃப்ரெண்ட்லியா வந்து இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாதான் இந்த ஷோ ஹிட் ஆகும். அதுக்காக எல்லா கிரெடிட்ஸுமே இங்க வந்து அத்தனை செலிபிரிட்டிஸ்க்கும் குறிப்பா இன்னைக்கு வந்த உங்களுக்கு கிரேட். பொதுவா செலிபிரிட்டிஸ் வந்தா இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா தப்புலன்னு காட்டின ஒரே ஆள் நீங்க தான் தலைவர். உண்மை உண்மை உண்மை. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே இந்த எபிசோட வின்னர் ராம்ஜி மாஸ்டருக்கு ஸ்டெல்லிங் ஹாலிடேஸ் வழங்குகிற 2 இரவு 3 பகல் தங்குகிற ஒரு அருமையான ஹாலிடே பேக்கேஜ். அது மட்டும் கிடையாது, ஹேண்ட்மோட் வழங்குகிற ஒரு அருமையான கிளாஸ் டாப் எல்பிஜி ஸ்டவ். வா 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 வா. இந்த எபிசோட் ரன்னர் அன்பு அண்ணன் அன்பு தளபதி ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு ஹேண்ட்மோட் வழங்குகிற ஒரு அருமையான நான் ஸ்டிக் குக்வேர் செட். என்னது இது? குக்வேர் செட்னே. முட்டை தோசை போட முடியுமா? முட்டை தோசை. கூட நான் வந்துருவா. வெரி குட். थैंक यू. அது மட்டும் கிடையாது, இந்த சென்னை மொபைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான gift voucher வின்னர் அண்ட் ரன்னர் ரெண்டு பேருக்குமே each 5000. வா வா வா. थैंक यू. வெரி குட். டிராவல் மாஸ்டர் ரொம்ப ஏக்கமா பார்க்காதீங்க, உங்களுக்கு gift இருக்கு. ஜெயங்கொண்டம் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற 5000 ரூபாய்க்கான gift voucher each 5000 உங்க 4 பேருக்குமே. வா வா வா. அல்லாஸ் ஆப்பக்கரை வழங்குகிற இது 5000 ரூபாய்க்கான gift voucher each 5000. ஏதாச்சும் 10 fingers fashions நிறுவனம் வழங்குகிற ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி செட் each 5000 ரூபாய் உங்க 4 பேருக்குமே. சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பமா தண்ணி அடிச்சா தப்பமா திட்டமா கோப்பமா ஆமா. இதே மாதிரி ரொம்ப அற்புதமான செலிபிரிட்டிஸ் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது தாடி பாலாஜி, ஈரோடு மகேஷ். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. கலர் கோம்ஸ் காஞ்சிபுரம் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பை எம்சிஆர் வெல்சிகல் செட்டுகள் கோஆபரேஷன் பை உட்பகர் மதுரை.